ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் எடுக்கிறோம். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபேட் நியூ அனௌன்ஸ்மெண்ட். ஸோ எம்ஃபார்ம்குள்ளே என்ட்ரன்ஸ்க்கு ஜிபேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்குள்ளே நியூ அப்டேட் தான் வந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஜிபேட் இனி யார் கண்டக்ட் பண்ண போகிறா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாளாக வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணி ஸ்டைஃபன் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவங்க தான் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து ஜிபேட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அது போக ஸ்டைஃபனும் வந்து அலாட் பண்ணாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, இவங்க வெப்சைட்லேருந்து எந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு வரலை. இங்கே பாருங்கள், எந்த இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு வரலை. பிகாஸ் ஏன்னா இனிமேல் இவங்க வந்து கண்டக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இனிமேல் யார் நம்மளுக்கு ஜிபேட் கண்டக்ட் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்கள் மனசில் இருக்கும். இனிமேல் கண்டக்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ March 5 April 2024 வந்த சர்க்குலர் படி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா ஃபார்மசி எம்ஃபார்ம் எக்ஸாமுக்கும் ஜிபேட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போயுமே ஏஐசிடிஇ அந்த ஆக்ட் படி யார் கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னா, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இவ்வளோ நாள் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இனிமே வந்து த கவுன்சில் இஸ் கோயிங் டு கண்டக்ட் த ஜிபேட் எக்ஸாமினேஷன் அட் June 8, 2024 வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் யார் கண்டக்ட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் போர்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் தான் இனிமேல் நம்மளுக்கு ஜிபேட் வந்து கண்டக்ட் பண்ணுறதாகட்டும், அது போக ஸ்டைஃபன் அலாட் பண்ணுறது எல்லாமே இனிமேல் பண்ண போகிறது இவங்க தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இனிமேல் எந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்னாலும் ஜிபேட் சம்மந்தமாக எதில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வெப்சைட்டில் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ காய்ஸ், இனிமேல் நீங்கள் வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியில் போய் ஜிபேட் சம்மந்தமாக எது பார்த்தாலும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இருக்காது. இனிமேல் இந்த வெப்சைட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இவங்க தான் இனிமேல் எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் ஆகிற மார்க் ஆகட்டும், ஸ்டைஃபன் ஆகட்டும், கட் ஆஃப் ஆகட்டும், எல்லாமே இவங்க தான் இனிமேல் இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ வாங்க இந்த வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கலாம் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் போர்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் சயின்ஸ் தான் வந்து ஜிபேட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க வெப்சைட்குள்ளே நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா அனௌன்ஸ்மெண்ட்லாம் போயிருக்கு. அதில் நம்ம வியூ ஆல் கொடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷெட்யூல் ஃபார் கம்மிங் NBEMS எக்ஸாமினேஷன். ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜிபேட்குள்ளே டேட் இருக்கும். அது போக வந்து டிஃபார்மசி எக்ஸிட் எக்ஸாம்குள்ள டேட் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இருங்க, நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், இதில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீட்டும் இருக்கும், அது போக வந்து ஜிபேடும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸோ டிப்ளமோ இன் ஃபார்மசி எக்ஸிட் எக்ஸாம் இதுக்குள்ளே டேட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இனிமேல் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இவங்க தான் நம்மளுக்கு இனிமேல் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் போர்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ். அவங்க அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.